ஸோ நம்ம இந்த குமார சிக்ஷணம்ங்கிற ஒரு பாடத்துல இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த சித்திரவத்து சாரு சக்ஷுஷோபி நான் கிஞ்சித்து விவேச்சயந்தி அதோட நிறுத்தினோம் இல்லையா? படிக்கிறடா மேல மாலினி சேஷாத்ரி. படிக்கிறேன் மேம். சாரி. अपि निभालनीयः वैभवस्य स्वभावः येन ज्ञानवतः अपि द्वेषोऽधर्मः महामानत्वञ्च इति त्रयम् उद्भवति. ஸோ அபி நிபாலனீயஹ. நிபாலனீயஹ அப்படின்னா அனலைஸ் பண்றதுன்னு அர்த்தம். நீங்கிறது உபசர்க்கம், பாங்கிறது தாத்து, அனியர் பிரத்யத்துல இருக்கு. நிபாலனீயஹ. ஸோ வைபவசிய சுவாவக. ஸோ இப்ப முன்னாடி இதுல என்ன சொன்னார் அப்படின்னா, கெட்ட ராஜாக்கள் யாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா சொல்லிட்டு வந்தார். இப்ப அடுத்தது என்ன டாபிக் எடுக்க போறார் அப்படின்னா, வைபவசிய ஸ்வபாவக. வைபவம் அப்படின்னா விபவம், வெல்த். வெல்த்தினுடைய ஸ்வபாவக நிபாலனியா, அதை அனலைஸ் பண்ணணும். ஏன வைபவேன, எந்த ஒரு அந்த வைபவத்தினுடைய ஒரு போக்குனால, ஒரு எஃபெக்ட்னால, ஞானவதோ அப்படி ஞானத்தோட இருப்பவர்கள் கூட துவேஷா அதர்மஹா மகாமானத்துவம் ச திரயம் உத்பவதி. சோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு படிச்சவாளா இருந்த பொழுதிலும் கூட அவ என்ன பண்றா அப்படின்னா, அவளுக்கு இந்த எஃபெக்ட் ஆஃப் இந்த வைபவம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அவளுக்கு ஒரு ஒரு துவேஷ புத்தியும், அதர்மஹா அதர்மத்துல ஈடுபாடும், அதாவது நிபாலனீயனாலே விசாரணீயன்னு அர்த்தம். ஏன்னா வைபவேன, அந்த வைபவத்தினால உங்களுக்கு தனம், தனமதாத்து, துவேஷகா அதர்மகா, இது எல்லாமே வாய்க்கக்கூடும். சோ அப்படிப்பட்ட அந்த அதனுடைய அப்புறம் மகா அபிமானச்ச சம்பவதி, ஒரு பெரிய ஒரு அபிமானம், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டரும் இந்த எது 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 கொடுக்கும் அப்படின்னா, இந்த வைபவம்ங்கிறது கொடுக்கும், இந்த சொத்துங்கிறது கொடுக்கும். அதுதானே சொல்றோம், கர்ப்பேஸ்வரத்துவம், அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்துவம்னுட்டு காதம்பரியில தோணும் ஹிதோபதேசத்துல. சோ ஏகைகம் அப்படி அனர்த்த ஹேத்தவே கிமூத சமவாயகான்னு பார்த்தோம். சோ அந்த மாதிரி இந்த யௌவனம், தனசம்பத்தி, பிரபுத்துவம், அவிவேகதா, இந்த மாதிரி ஏகைகம் அப்படி அனர்த்தாய கிமுத்திர கிமு எத்திர சதுஷ்டயம், நானும் சேர்ந்து கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஏன ஏன ஞானவதோ அப்படி, ஞானத்தை பெற்றிருந்தவர்கள் கூட, அவ நன்னா படிச்சிருந்தா கூட என்ன ஆறுது அவளுக்கு அப்படின்னா, அவ என்ன பண்றா அப்படின்னா, இந்த வைபவத்தினுடைய சுபாவம் அவளை எப்படி மாத்துறது அப்படின்னா, துவேஷத்தை உண்டாக்குறது, அதர்மத்துல ஈடுபட வைக்கிறது, மகாமானத்துவம், ஒரு பயங்கர ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டராக ஆக்குறது. தனமதாத்து, தனத்தினுடைய ஒரு மதத்தினால, அதனுடைய ஒரு ஆதிக்கத்தினால, ஆத்மதுவேஷா அதர்மஹா, அதே மாதிரி உங்களுக்கு மகாமானத்துவம், ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரை ஒத்தனுக்கு கொடுத்துடுறது. சரியா இருக்கா? அந்த மாதிரி திரயம், இந்த மூணுத்தையும் அந்த அந்த வைபவகாங்கிறது உத்பவதி, உண்டாகும்படி செய்கிறது. சரியா? அதுக்கப்புறம் विभावनीयञ्च यौवनस्य रूपम्. இப்ப முதல்ல இந்த வைபவத்தை பத்தி சொல்லி அப்படியே ஒரே வரியில முடிச்சுட்டார். அடுத்தது என்ன அப்படின்னா, விபாவனீயம் ச யௌவனஸ்ய ரூபம். சோ இப்போ நீ உன்னோட யூத் ஸ்டேஜ்ல இருக்க. இந்த யௌவனஸ்ய ரூபம், வாட் ஆர் த இம்பாக்ட்ஸ் ஆஃப் திஸ் யூத்ல இருக்கிறவாளுடைய இம்பாக்ட், அவளுக்கு என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வர போறார். சரியா? तत्र हि गुरूपदेशाः तृणवत् बहिरेव परिप्लवन्ते. அதாவது ஒரிஜினல்ல பார்த்தேன்னா, ஆவிர்பவந்தியாம் சரஸ்யாமிவ சரசதாயாம், ஒரு நிமிஷம், சரசதாயாம் குருபதேசாக திருணவது பகிரேவ பரிப்ளவந்தே. குருவனுடைய உபதேசங்கள் எல்லாமே ஒரு திருணம் போல, ஒரு கிராஸ் போல, பகிரேவ பரிப்ளவந்தே அப்படின்னா அவைகள் மேல் நோக்கி வளர்கின்றன. எப்படி நீங்க ஒரு சரஸ்ல, ஒரு ஒரு ஏரியிலயோ ஒரு ஜலத்திலேயோ நீங்க புல்ல நட்டா அது கீழ்கா வளராது, மேல்கா வளரும். அந்த மாதிரி இந்த குருபதேசாக திருணவது பகிரேவ பரிப்ளவந்தேனா மண்டக்குள்ள எதுவும் போகாதுன்னு அர்த்தம். அவர் சொல்றதெல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விடுற மாதிரி. அது எதுவுமே இந்த யௌவன அவஸ்தையில குரு உபதேசங்கள் எதுவுமே எல்லாமே கசக்கும், எல்லாமே நமக்கு இது ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி குரு உபதேசாக
திருணவது, திருணம்னா உங்களுக்கு புல்லு புல்லு மாதிரி, பகிரேவ வெளியிலேயே பரிப்ளவந்தே குரோவார்த்து. புரியுறதா? அந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த குரூபதேசம்ங்கிறது இந்த யௌவனாவஸ்தையில அவளுடைய மனசுக்குள்ள எதுவுமே போகாது. புரியுறதா? அதான் சொல்றேன். குருணா शास्त्र உற்சாக பகிரேவ திஷ்டந்தி இत्यர்த்தः. ஓகேவா? சரியா yes இருக்கா? ma'am. சரியா. शास्त्रचित्रं न अवकाशं लभते. ஆஹ் சாஸ்திர சித்திரம். அந்த சாஸ்திர சித்திரம், அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு அவகாசமான ஸ்பேஸ், அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு நாலேஜ், அந்த அதனுடைய அறிவு வந்து, அதனுடைய இம்பாக்ட் வந்து உள்ள போறதுக்கு சாஸ்திர சித்தம் அந்தக்கரண பிரவேசம் ந பிராப்னோதி. சோ அந்த அந்த சாஸ்திராகாரமான ஒரு சித்திரமானது என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள போகாது. புரியுறதா? சாஸ்திரத்துல கூட கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏட்டுச் சுரக்கா கறி குதவாதுங்கிற மாதிரி வெறும்ன புஸ்தகத்துல புஸ்தகஸ்தாச்ச யா வித்யா மாதிரி அதிலே இருந்துட்டு இருக்குமே தவிர அந்த யௌவன அவஸ்தைங்கிறது அதனுடைய இம்பாக்ட தனக்குள்ள ஆக்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க. புரியுறதா? அதுக்கப்புறம் यौवनोदय हि अशोकतरो इव मलिनानि फलानि प्रसूते ஆ, महामातङ्ग इव मन्दतां दत्ते ம் निदाघदिवसः इव तृष्णां जनयति घन ம் इव चपल उल्लासम् उज्जीवयति ம் ராக்க रोकन्दुरिवान्तमलिन्यञ्च ராக்கேந்து sorry ராக்கேந்துரிவ அந்த राकेन्दुदिरिवान्तमलिनाञ्च समुल्लासयति. ராகேந்துஹு இவ அந்தர்மாலின்யம் ச சமுல்லாசயதி. சரியா? சோ வந்து என்ன, யௌவன உதயோகி அசோகதரோரிவ மலினானி பலானி பிரசூதே. சோ இன்னொன்னு என்ன, அபிஜ இன்னொன்னு கூட யுவாவஸ்தாயாக பிராதுர்பாவக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அசோக தரோஹோ இவ, அசோகம்ங்கிறது ஒரு தருவனுடைய பேரு, மலினானி பலானி பிரசூதே யௌவனோதயா. சோ வந்து அந்த யௌவனத்தினுடைய உதயத்துல ஜென்ரலி இந்த அசோக மரத்துக்கு பழம்ங்கிறதே வராதுன்னுவா. சரியா? அது அசோக அசோக மரத்தினுடைய பல்லவங்கள் தான் எப்பவுமே வந்து ஸ்பெஷல். சோ யௌவனோதயோகி பகுராக பல்லவக அசோக தரூரிவ மலினானி பலானி பிரசூதே. எப்படி வந்து அசோக மரங்கள்ல பகுராகம் அப்படின்னா பலவிதமான வர்ணங்களோட பல்லவங்கள் இலைகள் இருக்குமோ அந்த அசோக தருகு இவ. நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்ல வந்து யவனோதயோகி பகுராக பல்லவகாங்கிற ஒரு பதம் கொடுக்கல, அது ஒரிஜினல்ல இருக்கு. அந்த இடத்துல நீங்க பகுராகம்ங்கிறது அசோக தருவுல இருக்கிற அந்த பல்லவங்கள் பல வர்ணங்களோட இருக்கு. அந்த அந்த அசோக தரு போல மலினானி பலானி பிரசூதே. ஸோ த எஃபெக்ட் ஆஃப் யௌவனம் என்ன அப்படின்னா பலவித விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறது வரும். அதே மாதிரி அதனால வர பலன்கிறது பலானி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இட் வில் இட் வில் ப்ரொடியூஸ் அ வெரி பேட் ரிசல்ட். மலினானி பலானி அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு பல ஃப்ரூட்டை, ரிசல்ட்டை பிரசூத்தே எது அப்படின்னா யௌவனோதயா. சரியா? அந்த யௌவனத்தினுடைய உதயமானது அசோக தரூரிவ, எப்படி அசோக மரங்கள்ல மலினானி பலானி ஏவ பிரசூதே. அவைகள் வந்து தே ஆர் நாட் பிரசித்தம் ஃபார் இது, அதாவது அஹ், அஹ், அதாவது கவிபிகி அநாதிருத்தானி என்ன அப்படின்னா அசோக அஹ், மரத்துல மலினானி மலிமசானி இதுதான் பலானி பிரசவானு காரியானி ச பிரசூதே ஜனயதி. அதனுடைய ஃப்ரூட்டுங்கிறது மத்த மரத்தினுடைய ஃப்ரூட் மாதிரி இட் இஸ் நாட் வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி அந்த அசோக தரு போல இந்த யௌவனத்தினுடைய உதய காலத்துல பகுராக பல்லவ அசோக தருவரிவ பலவிதமான ராகங்கள் பலவிதமான கலரோட இருக்கின்ற அந்த பலவிதமான வர்ணங்கள்ல இருக்கின்ற இலைகள் அதோட இருக்கின்ற அசோக தருவை போல மலினானி பலானி அயம் யௌவனோதய பிரசூத்தே. சரியா இருக்கா? அடுத்தது மகாமாத आर्य महामातङ्ग इव சாரி சாரி நான் தான் சொல்லணும். மகா மாதங்க இவ மந்ததாம் தத்தே. மந்ததாம்னா டல்னஸ்ன்னு அர்த்தம். மகாகஜம்ங்கிறது டல்னஸ கொடுக்காது. ஆனா இந்த யௌவனத்தினுடைய உதயம்ங்கிறது என்ன, ஒத்தங்கிட்ட வந்து என்ன ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படின்னா மகா மாதங்க இவ ஒரு பெரிய ஒரு மகா கஜத்தை போல மந்ததாம் ஒரு மந்தத்தன்மையை உத்பாவயதி இந்த யௌவனோதயம்.
ஜென்ரலி வந்து மகாகஜம்ங்கிறது அதுக்கு மந்தத்துவம்ங்கிறது கிடையாதே இல்லையா? ஆ, என்ன மந்தத்துவம்க்கு பதிலா அவர் மதத்துவம்னு போட்டிருந்தா மத ஜலம்னு எடுத்திருக்கலாம் இல்லையா? ஓ. யானைக்கு மகாகஜங்களுக்கு மத ஜலம் ஒழுகும். அந்த இவன் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்டாக்சிக் யவனோதயம்ங்கிறது ஒரு மகாமதங்கத்துக்கு எப்படி வந்து ஒரு மததா ஒரு மத ஜலம் ஒழுகுமோ அந்த மாதிரி இவன் இடத்துல ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்ல இவனும் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இவர் மந்ததாம் தான் போட்டிருக்கார் ஒரிஜினல் டெக்ஸ்ட்லயும். வில் ஸ்டிக் டு இட். அதுக்கப்புறம் நீங்க தான் சொன்னாலும் நிதாக சமயத்துல கிருஷ்ணாம் ஜனயதி. நிதாகா அப்படின்னா வெயில் காலம். சோ வெயில் சம்மர் போல கிருஷ்ணாம் உத்பாவயதி. ஒரு கிருஷ்ணாம்னா எப்படி வந்து வெயில் காலமானது ரொம்ப சூரியனுடைய அந்த தாபபலக அது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு திருஷ்ணான தாகம் ஒரு தாகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த யௌவன உதயஸ்து அதீவ உங்களுக்கு ஒரு திருஷ்ணானா இந்த இடத்துல ஆஷா ஒரு இச்சை. சரியா? அந்த இச்சையை கொடுக்கறது. அந்த ஒரு எது போல அப்படின்னா எப்படி வந்து நிதாக திவசே அவங்க வந்து சூரிய அதிகிருத்த சூரிய தாப பலாத்து நமக்கு வந்து ஒரு திருஷ்ணா ஒரு பிபாசாங்கிறது ஒரு தண்ணியை குடிச்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருமோ அது போல அந்த நிதாக திவசக இவ யௌவன உதய என்ன பண்றது திருஷ்ணா ஜனயதி. திருஷ்ணாங்கிறது யௌவனத்துக்கு சொல்லும் பொழுது இச்சா ஒரு ஆசை ஒரு ஹோப் எல்லாத்துலயும் அதை அடையணும் இதை அடையணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும்படி செய்யறது. அதுக்கப்புறம் கன இவ சபல உல்லாசம் உஜ்ஜீவயதி. கனகனா மேகன்னு அர்த்தம். மேகத்தை போல ஒரு சபல உல்லாசம் அதாவது மேகம் வந்து நன்னா ஃபார்ம் ஆகி மழை பொழிஞ்சுடுச்சுன்னா அது வேற. ஆனா மேகம் ஃபார்ம் ஆகி சபல உல்லாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது வெறும் அந்த இடத்துல மின்னல் போல வந்துட்டு வந்துட்டு போறது. சோ அந்த மாதிரி ஒரு சபலமான ஒரு உல்லாசம் விச் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு டெம்பரரி என்ன சொல்றது டெம்பரரி ஹாப்பினஸ் ஆர் ஒரு மொமெண்டரி ஹாப்பினஸை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த யௌவனோதயம்ங்கிறது. அதை வந்து நம்ம யௌவன காலத்துல அதுதான் அதாவது காரத்தால எழுந்து ஓடுறது இஸ் ஓகே. அதுக்கப்புறம் தினம் ஒரு சினிமா தியேட்டருக்கு போறது. இந்த யூத் அந்த 18லேருந்து 23 24 ஏஜ்ல இருக்கிறவன் அந்த பைக்கை வேகமா ஓட்டுறது என்ன. சோ அது இப்படி பூந்து பூந்து இதெல்லாம் தான் அவளுக்கு ஒரு சபல உல்லாசம் இல்லையா? அது எது போலன்னா கன இவ மேகத்தை போல. மேகம் எப்படி அப்படின்னா அந்த மேகம்ங்கிறது பிளாக் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை பொழிஞ்சு விடுத்துனா இட் இஸ் ஓகே. ஆனா ஒன்லி அங்க வந்து என்னன்னா மின்னல் மின்றது சபல உல்லாசம்ங்கிறது அந்த மின்னலை வச்சுக்கோங்க. ஒரு சபலமான ஒரு உல்லாசத்தை உஜ்ஜீவயதி சமுஜ்ஜீவயதி கொடுக்கறதே தவிர நிஜமா மழைங்கிறது அதனுடைய பியோர் பெனிஃபிட்ங்கிறது கிடைக்கல. அதே மாதிரி யௌவனத்தினுடைய ஆரம்பமும் இந்த மாதிரி ஒரு மொமெண்டரி பிளஷர்ஸ் கரெக்டா மொமெண்டரி பிளஷர்ஸ கொடுக்கறது. புரியுதா? அதுக்கப்புறம் ராக இந்துஹு இவ அந்தர்மாலின்யச்ச சமுல்லசயதி. சோ இது இவ ராகேந்துஹு அப்படின்னா ராகா சந்திரம்னாலே உங்களுக்கு பூர்ணிமா சந்திரம் பௌர்ணமின்னு அர்த்தம். நல்ல ஃபுல் மூணு. சரியா? சோ அந்த மாதிரி ராகேந்துஹு இவ என்ன அப்படின்னா அந்தர் மாலின்யச்ச சமுல்லாசயதி உள்ளுக்குள்ள எல்லா மலினத்தன்மையையும் கொடுக்கறது இந்த யௌவனாவஸ்தை. சரியா? எப்படி வந்து ராகா சந்திரமானது நன்னா பளிச்சுண்டு சரத் ஜோத்சனாங்கிறது நன்னா பளிச்சுன்னு ஒரு பூர்ணிமா சந்திரன் இருந்தா கூட அந்த சந்திரனுக்குள்ள மாலின்யம் அந்த மலினதா அப்படிங்கிறது எப்பவுமே பிரசித்தமா இருக்கணும். அதே மாதிரி அந்த ராகா இந்துகு இவ அந்த ராகா சந்திரன் போல அந்தர் மாலின்யம் ச யௌவனோதயா சமுல்லாசயதி அதை வந்து பரப்பும்படி செய்கிறது. சரியா இருக்கா? மேல படிக்கிறதா? அவதாரியந்தா ச லக்ஷ்மீः इयं हि जडेषु इव पदं निददाति लज्जमान इव दूरात् परिहरति विद्वांसं न पुरुषाणां गुणदोषान् गणयति आतपत्रछाया अवलम्बिनि अपरिचितात् अप्रेव அபரிச்சித ஆதபா இவ अपरिचित आतप इव तेजस्विना न संयुज्यते स्थिरप्रकृतिषु लवमपि न अवतिष्ठते. ஆமா
வாணர் மாத்திரம் லக்ஷ்மியை திட்டல, இவரும் வந்து லக்ஷ்மியை பத்தி சொல்லியிருக்காரு. அவதாரியதாம் அப்படின்னா நியாயதாம்னு அர்த்தம். லக்ஷ்மிஹி அவதாரியதாம், இந்த லக்ஷ்மியை பத்தி தெரிஞ்சுக்கோ. சோ ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். குத்சிதः ராஜாக்கः, யௌவனாவஸ்தைங்கிறது என்ன ஆக போறது, வைபவம்ங்கிறது உனக்கு என்ன கொடுக்க போறது. சோ இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லும் பொழுது இந்த அவதாரியதாம் ச லக்ஷ்மிஹி, இந்த லக்ஷ்மிய வந்து நன்னா நியாயதாம், அவளை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கும். ராஜலக்ஷ்மியினுடைய சுபாவம். சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவ என்னன்னா, இயம் ஹி ஜடேஷு பதம் நிததாதி. இவ வந்து ஜடேஷுனா மூர்க்கேஷு, இவ வந்து யார்கிட்ட வந்து பதத்தை வைக்கிறா, யார்கிட்ட ஸ்திரமா இருக்கா அப்படின்னா ஜடல் கிட்ட, புத்திசாலி கிட்ட இல்ல, மக்கு கிட்ட தான் இவ வந்து இந்த ராஜலக்ஷ்மிங்கிறவோ இருக்கா. அப்புறம் லஜ்ஜமானா இவ தூராத்து வித்வாம்சம் பரிஹரதி, ரொம்ப வெக்கப்படுறவ போல, லஜ்ஜமானா அப்படின்னா வெக்கப்படுபவள் போல, வித்வாம்சம் ஒரு வித்வான்சனை, ஒரு படிச்ச ஒரு ஸ்காலரை, தூராத்து பரிஹரதி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஷி இஸ் மெயின்டைனிங் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஸ்காலர். அதனால்தான் காசு சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டான்னு வரணும். ஸோ ஷீ கீப்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்காலர்ஸ். எது மாதிரி அப்படின்னா லஜ்ஜமானா இவ, ஆஸ் இஃப் ஷீஸ் ரொம்ப வந்து அவளுக்கு வெக்கம் வந்துருத்து அந்த மாதிரி. லஜ்ஜமானா இவ லக்ஷ்மிஹி வித்வாம்சம் தூராது பரிஹரதி. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ந புருஷானாம் குணதோஷான்னு கணயதி, அவ வந்து ஒரு புருஷனுடைய குணத்தையோ தோஷத்தையோ அவ கவுண்ட் பண்றது இல்ல. அவளுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். இவன் கிட்ட கொஞ்சம் 80% நல்லது இருக்கு, அப்புறம் ஒரு 20% தானே இருக்கு, போனா போறது அப்படின்னு அவ விடுறது இல்ல. புரியுறதா? அவ வந்து ந புருஷானாம் குணதோஷான்னு கணயதி, கணயதிங்கிறது கவுண்ட் பண்றது. ஆதபத்திர சாயாவலம்பினி அபரிச்சித ஆதபா இவ தேஜஸ்வினா ந சயுஜ்யதே. சோ அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, ஆதபத்திர சாயா, ஆதபத்திரஹா அப்படின்னா அந்த கொடை, அதனுடைய ஆதபத்திரஸ்ய சாயாயாம் அவலம்பதே இது அவலம்பினி, அந்த கொடை கீழேயே அவன் நின்னுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு என்னன்னா, எப்பவுமே அவ வந்து அபரிச்சித ஆதபா இவ, அதாவது எப்பவுமே ஒருத்தர் ஏசி ரூம்ல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து கரண்ட் போறதை பத்தி தெரியாது, ஷூட்டினுடைய எஃபெக்ட்ங்கிறது தெரியாது, வேத்து கொட்டுறதுங்கிறது என்னங்கிறது தெரியாது. சோ அந்த மாதிரி இவ எப்படி அப்படின்னா, ஆதபத்திர சாயா அவலம்பினி லக்ஷ்மிஹி, இந்த லக்ஷ்மியானவள் ஆதபத்திரத்தினுடைய சாயாயாம் அவலம்பத்தை, அதனுடைய நிழல்லே நின்னுட்டு இருக்கா. அதனால இவளுக்கு என்ன அப்படின்னா, அபரிச்சித ஆதபா இவ, பரிச்சயம் இல்லாத, ஆதபம்னா சூடு, அவளுக்கு வந்து அந்த சூடுங்கிறது பரிச்சயமே இல்லாததுனால அவ என்ன பண்றானா, தேஜஸ்வினா ந சயுஜ்யதே, எவன் ஒருவன் ஒரு தேஜஸ்வியோட இருக்கானோ, ஒரு தேஜஸ்வபாவத்தோட இருக்கானோ, ஒரு பிரதாபசாலி, தேஜஸ்வினான பிரதாபசாலினான்னு அர்த்தம், ஒரு பிரதாபவந்தா, அவனோட ந சம்யுஜ்யத்தை, அவ சேருவதே இல்லை. சரியா? அதுக்கப்புறம் ஸ்திர பிரகிருதிஷு லவமபி ந அவதிஷ்டதே, அதாவது லிட்ரலி வந்து அவ ஆதபத்திர சாயா அவலம்பினிலாம் இல்ல. இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எவன் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு வெஞ்சாமர கொடை கீழே நின்னுட்டு இருக்கானோ, அவனுக்கு வந்து சூட்டோட எப்படி ஒரு பரிச்சயம் இருக்காதோ, அப்படி இருக்கிறவன் யூ ஆல்வேஸ் கீப்ஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம், காஷ்மீர்ல இருக்கிறவா, தே தே டோன்ட் கம் டு சென்னை ஆர் தமிழ்நாடு டியூரிங் சம்மர் டு கீப் அ டிஸ்டன்ஸ், வாண்டாம்பான்னு. அந்த மாதிரி இவ என்னன்னா, இவளுக்கு வந்து பிரதாபத்தோட இருக்கின்ற அந்த தேஜஸோட இருக்கிறன்றவாளை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, இவ எப்பவுமே ஜிலு ஜிலுன்னு நல்லா சாதாரணமா இருக்கிறவாளோட தான் இருப்பா அப்படின்னு சொல்றா. ஸ்திர பிரகிருதிஷு லவம் அப்படின்னு அவதிஷ்டதே, ஒருவனுக்கு ஸ்திரமான ஒரு பிரகிருதியோ, அவனுக்கு வந்து சஞ்சல புத்தி இல்லையோ, அவன்கிட்ட இவன் லவம் அப்படின்னு அவதிஷ்டதே, ஒரு செகண்ட் கூட இவ இருக்கிறது இல்ல. சரியா? அஹ் அதாவது ஸ்திர மேம் பிரகிருதி அப்படின்னாலே தைரியவத்சுன்னு அர்த்தம். யாரு தைரியத்தோட இருக்காளோ அவாகிட்ட லேசம் அபி அவஸ்தானம் லபதே, ஒரு செகண்ட் கூட she doesn't hold to them. சரியா? அதுக்கப்புறம் எஸ் மேம். மேம் இங்க ஒரு கொஸ்டின், ஜடேஷு இவன்னு இருக்கே, அங்க சந்தி எப்படி வருது? ஜடேஷு இவ தானே வரணும். ஜடேஷு இவ, அது என் சந்தி தானே. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் ஓகே. किञ्च इयं तुषारवृष्टिर्बुद्धिकमलिनीनां भुजङ्गी परुषव्यवहार हालाहलानां कुलविद्या कौटिल्यस्य वसन्तवेला कामस्य
சௌபாகிய சித்திர்லோபஸ்ய காகும்பஸ்தலி விர்பா மதார் விபாவஸ்ய விபாவரி விவேக விவசக்தः விவஸ்வதः. ம். விவஸ்வதः ம். அமாவாஸ்யாः வினய ஆமா. சுதாகரஸ்ய. சோ இப்ப வந்து லக்ஷ்மிய பத்தி சொல்லிட்டார். அவதாரியதாம் லக்ஷ்மின்னுட்டு நியாயதாம் லக்ஷ்மின்னு சொல்லிட்டார். வாட் ஆர் த பேட் குவாலிட்டிஸ் பிரசன்ட் இன் லக்ஷ்மி அப்படிங்கறத சொல்றார் இந்த ஒரு 4-5 எக்ஸாம்பிள வச்சுட்டு. கிஞ்ச இயம் துஷார விருஷ்டிஹி புத்தி கமலினினாம். சோ வந்து கிஞ்ச இயம்ங்கிறது லக்ஷ்மிக்கு போறது. இந்த லக்ஷ்மியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா என்ன, இதெல்லாமே ரூபகாலங்காரம் உங்களுக்கு, சரியா? சோ துஷார விருஷ்டிஹி புத்தி கமலினினாம். சோ வந்து புத்தி கமலினி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க வந்து புத்தி தான் கமலம், சரியா? அந்த துஷார விருஷ்டிங்கிறது யாருன்னா லக்ஷ்மி. ஓகேவா? எப்படி வந்து கமலங்களுக்கு துஷாரம்னா பனி, பனியினுடைய பொழிதல் அப்படிங்கிறது கமலத்தை நாசம் பண்ணிடும் இல்லையா? அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மியானவள் இந்த புத்திய நாசம் பண்ணிடும். சோ புத்திரேவ கமலம் துஷார விருஷ்டிரேவ லக்ஷ்மி, சரியா? சோ எப்படி வந்து ஒரு துஷார விருஷ்டி உங்களுக்கு வந்து அந்த கமலத்தினுடைய உத்பவம் அந்த இதை வந்து நாசம் பண்ணிடுமோ, அதை அழிச்சிடுமோ, அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மியினுடைய பிரசன்ஸுங்கிறது ஒருத்தனுடைய புத்தியை நாசம் பண்ணிடும். அப்படின்னா புத்தியை யோசிக்கிற தன்மையை நாசம் பண்ணிடும், சரியா? அஹ் அதான். சோ இங்க வந்து உங்களுக்கு ஆரோபம் என்ன அப்படின்னா புத்திய வந்து உங்களுக்கு வந்து கமலத்துக்கு ஆரோபணம் பண்றார். அதே மாதிரி துஷார விருஷ்டிய லக்ஷ்மிய ஆரோபணம், சரியா? புஜங்கி இது எல்லாத்துக்குமே இப்ப வந்து ரூபகாலங்காரம் தான். அடுத்தது வரப்போறது ஒண்ணுத்துக்கும். புஜங்கி பருஷ வியவஹார ஆலா ஹால ஹால ஹாலஹா ஹாலாஹலானா. புஜங்கினா பாம்பு, சரியா? சோ பருஷ வியவஹாரஹ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஹாலாஹலத்துவ ஆரோபக. அதே மாதிரி லக்ஷ்மியாம் உங்களுக்கு வந்து புஜங்கி. சோ இந்த லக்ஷ்மியானவள் ஒரு பாம்பு போல இருக்கா. அவ வந்துட்டா என்ன ஆகும்? எப்படி வந்து புஜங்கி இருந்ததுன்னா ஒரு ஃபீமேல் சர்பண்ட் இருந்ததுன்னா அந்த ஹாலாஹலம்ங்கிறது ஒரு விஷம் இல்லையா, அதனுடைய இம்பாக்ட் கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த லக்ஷ்மியினுடைய இம்பாக்ட்னால என்னன்னா பருஷ வியவகார ரொம்ப ஹார்ஷ பிஹேவ், கட்டோரோக்திகின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப ஹார்ஷான உக்தி, சரியா? அது எது போல அப்படின்னா ஒரு ஃபீமேல் சர்பண்ட், இங்க லக்ஷ்மிக்கு சொல்றதுனால புஜங்கின்னு சொல்றார் இல்லையா, ஒரு சர்ப்பிணி. அந்த அந்த அதே மாதிரி உங்களுக்கு வந்து புஜங்கி அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய ஆரோபம். பருஷ வியவஹாரே உங்களுக்கு வந்து ஹாலாஹலத்துவ ஆரோபா. புரியுறதா? சரியா இருக்கா? அதுக்கப்புறம் குலவித்யா கௌட்டில்யஸ்ய. சோ கௌட்டில்யம் அப்படின்னாலே குட்டிலஸ்ய பாவகா கௌட்டில்யம் ஆர் குட்டிலதா. சோ அந்த குரூக்கட்னஸ் இல்லையா, அதனுடைய குலவித்யா, இவ தான் வந்து அந்த குலத்துக்கே வித்யா அப்படின்னா அந்த குட்டில பாவம் குட்டில ஸ்வபாவம், அத அது அத வந்து அது அந்த குலத்தினுடைய வித்யாவே யாருன்னா அந்த லக்ஷ்மி தான். புரியுதா? அதுக்கப்புறம் வசந்த வேலா காமஸ்ய. காமஸ்ய வசந்த வேலா, காமஹான மன்மதா கியூபிட், அவனுடைய வசந்த வேலா யாருன்னா லக்ஷ்மி. ஏன்னா வசந்த ருத்து வந்தாதான் காமனுடைய அந்த அதுதானே குமார சம்பவத்துல பிஃபோர் த டைம் வசந்தன் வந்துடுறான். ஏன்னா மன்மதன் வாஸ் இன் ஹரி. பிரம்மா வந்து சொல்றார் டோன்ட் பி இன் ஹரின்னு இந்திரன் கிட்ட சொல்றார். உச்சித காலம் வரும், அந்த டைம்ல பரமேஸ்வரனும் பார்வதியும் சேர்ந்தானா அவருக்கு பிறக்க போற சுப்பிரமணிய சுவாமி தாரகாசுரனை வதம் பண்ணுவா அப்படின்னு சொல்றார். பட் இந்திரன் குட் நாட் வெயிட். உடனே அவன் வந்து மன்மதனை கூப்பிடுறான். மன்மதனும் ஜம்முன்னு ஐராவதத்தை தொட்டு அதாவது சொரசொரப்போட இருக்கின்ற அந்த ஐராவரத்தை கர்க்கஷ கையால தொடுவானா இந்திரன். அப்படிப்பட்ட கைய வச்சுண்டு இவனை சபாஷ் நீ பண்ணுடான்னு சொன்னோடனே என்ன ஆகும்? அப்படியே சுருன்னு ஏறுறது இவனுக்கு. இப்பயே பண்றேன், நான் என்ன பண்ணணும் சொல்லு, சாக்ஷாத் ஈஸ்வரனுக்கே ஒரு பங்கம் விளைவிக்கணுமா அப்படின்னு தானே வாயை விட்டுறது. இதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். சோ மன்மதனும் வெயிட் பண்ணல, இந்திரனும் வெயிட் பண்ணல, அகாலமாக அந்த வசந்தனுடைய என்ட்ரி வந்துடுறது. வசந்த ருத்துவுல தான் உங்களுக்கு வந்து மன்மதனுடைய இம்பாக்ட் வில் பி மோர். ஏன்னா பனிகாலத்துல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்காது. வசந்த ருத்துவுல எல்லா பட்சிகள் கூவும், எல்லா இடத்துலயும் பூக்கள் பூத்து இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் காமாவஸ்தா ஜாஸ்தி ஆகும்.
சரியா? சோ அந்த மாதிரி என்ன வசந்த வேளா காமஸ்ய, காமனுடைய வசந்த வேளா அப்படின்னா வசந்த காலம், வேளானா சமயா. சரியா? யாரு அப்படின்னா இந்த லக்ஷ்மி. சௌபாகிய சித்திஹி லோபஸ்ய, லோபஸ்ய அப்படின்னா கிரீடி, a person who is very greedy, அவனுக்கு அவனுடைய சௌபாகிய சித்திஹி யாருன்னா இவதான் லக்ஷ்மிஹி. அவன் வந்து மேல மேல ஆசைப்படுறத எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம் யாருன்னா இந்த லக்ஷ்மி தான். சரியா? கரிகும்பஸ்தில் ஸ்தலி மத ஆவிர்பாவஸ்ய, மதம்னா மத, மதம், திமிர்த்தனம், அரகன்ஸ். மத ஆவிர்பாவஸ்ய இவ எப்படி இருக்கா அப்படின்னா கரிகும்பஸ்தலி, இவ கரினா யானை. அங்க வந்து காக்கும்பஸ்தலின்னு இருக்கு டெக்ஸ்ட்ல, நீங்க கரின்னு மாத்திக்கணும். கரி பிடிஎஃப் வச்சுட்டு இருக்கவாட்ட சொல்றேன். கரிகும்பஸ்தலி. சோ வந்து அஹ், யானையினுடைய கும்பம்னா அந்த மஸ்தகம், அந்த அந்த பிரதேசம் போல. என்ன அப்படின்னா யானைக்கு அந்த கும்பத்திலேருந்து தான் மதஜலம் ஒழுகும். சோ இந்த மத ஆவிர்பாவசிய, ஒரு மதத்தினுடைய ஆரம்பத்துக்கு யார் இவ எப்படி இருக்கா அப்படின்னா கரிகும்பஸ்தலி போல இருக்கா. எப்படி வந்து ஒரு யானையினுடைய கும்பத்திலிருந்து கும்பஸ்தானாது மதஸ்ய மதஜலஸ்ய ஆவிர்பாவக பவதி, ததைவ இந்த லக்ஷ்மியானவள் அந்த கரிகும்பஸ்தலி இவ அஸ்தி, இவ வர்த்ததே. எதுக்கு? மத ஆவிர்பாவசிய, ஒரு மனுஷனுடைய அரகன்ஸினுடைய ஆரம்பத்துக்கு. சோ இங்க சொல்லும் போது மதத்துக்கு அரகன்ஸ்ன்னு சொல்லிக்கணும், யானைக்கு சொல்லும் பொழுது மதம்ங்கிறது மதஜாலம். புரியுறதா? அதுக்கப்புறம் விபாவரி விவேக விவஸ்வதः, விவஸ்வதனாலே சூரியன், சூரியன் அர்த்தம். விவஸ்வான் விவஸ்வதः சூரியஸ்ய. சோ வந்து விவேக விவஸ்வதः அப்படின்னா விவேகः அப்படின்னா விவேக புத்தி, ஒன் ஹூ ஹாஸ் அ டிஸ்கிரிமினேஷன் நாலேஜ் ஆர் பவர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த குட் அண்ட் த பேட், அப்படி இருக்கின்ற விவேக விவஸ்வதः, விவேக ஏவ விவஸ்வான், விவேக விவஸ்வான், விவேக தஸ்ய விவேக விவஸ்வதः. இது எது போல இருக்கா அப்படின்னா விபாவரி, எப்படி வந்து சூரியனுக்கு சூரியனுடைய பிரகாசம் வந்து எங்க கம்மியா இருக்கும்னா விபாவரி, நைட்ல இருக்கும். சோ அந்த மாதிரி விவேகன்கிற ஒரு சூரியனுக்கு இவ யார் போல இருக்கானா இரவு போல இருக்கா. சரியா? அவனுக்கு இருக்கிற அந்த ஒளிய மந்தமாக்கிடுறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற அந்த விவேக புத்திய போக்கடிச்சு விடுறான். அமாவாஸ்யா வினய சுதாகரஸ்ய, வினய சுதாகரஹா அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியனை விவேக புத்திக்கு சொல்றார். சுதாகரன் அப்படின்னா சுதாம் கரோதி இது சுதாகரஹா சந்திரஹா. சோ அவனுக்கு அவன் வந்து என்னன்னா வினயத்தினுடைய சுபாவம். சந்திரன்னாலே எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு மைல்டு, ஒரு குளிர்ச்சிக்கு தானே நம்ம வந்து சந்திரனை சொல்லுவோம். சோ அந்த வினய சுதாகரஸ்ய இவ எப்படி இருக்கானா அமாவாஸ்யா போல இருக்கா. அமாவாசை வந்துட்டுனா சந்திரன் கண்ணுக்கு தெரியாது, பூர்ணச்சந்திரன் இருக்க மாட்டான் இல்லையா? சோ அந்த மாதிரி இவ வந்துட்டா அப்படின்னா அந்த வினய சுதாகரத்துக்கு இவ எப்படி இருக்கானா அமாவாஸ்யா போல இருக்கா. அப்படின்னா இவளுடைய ஆக்கிரமணத்தினால அவனுக்கு வினயம்ங்கிறதே போயிடும். எப்படி வந்து அமாவாஸ்யா வந்தா சுதாகரன் இருக்க மாட்டானோ, சந்திரன் இருக்க மாட்டானோ, அதே மாதிரி இவளுடைய ஆவிர்வாவம் இருந்துடுத்துனா வினயம்ங்கிற சுபாவமே அவன் கிட்ட இருக்காது. சரியா இருக்கா? ஆஹ் எஸ். राज्यं च महाकूपारसमानम् आलक्ष्यताम्। तत्र केचित् चैतन्यहीनाः प्रकृष्टप्रकाशाः अपि मनय एव प्रणयं न अवगणयन्ति, केचित् भङ्गुराः तरङ्गाः इव भवन्ति। சோ ராஜ்யம் ச, இப்ப வந்து லக்ஷ்மிய வர்ணிச்சார், அவதாரியதாம் லக்ஷ்மின்னு. அவளுடைய மலின புத்திய வர்ணிச்சார், வாட் ஆர் த பேட் குவாலிட்டிஸ் பிரசன்ட் இன் லக்ஷ்மின்னு. அதுக்கப்புறம் ராஜ்யத்தை வர்ணிக்கிறார். இப்போ ராஜ்யம் ச மகா கூபார சமானம் அலட்சியதாம், இந்த ராஜ்யத்தை வந்து பெரிய ஒரு கூபாரம், கூபாரம்னா சமுத்திரம்னு அர்த்தம். கும்னா பிருத்திவி, பிருத்திவீம் பூரயதி இது கூபாரஹ. சரியா? பிருத்திவியை அப்படியே ஃபில் பண்றது எதுன்னா சமுத்திரம் தான். இந்த பூமி இஸ் அப்படியே 3/4 ஆஃப் வாட்டர் தானே சொல்றோம் இல்லையா? சோ மகா கூபாரம் அப்படின்னா மகா கூபார சமானம் ராஜ்யம் ச ஆலக்ஷ்யதாம், இந்த ராஜ்யத்தை நீ வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா பெரிய ஒரு கூபாரம் அப்படின்னா ஒரு சமுத்திரம் போல. என்ன அப்படின்னா தத்ர கேச்சித் சைத்தன்யஹீனாக பிரகிருஷ்ட பிரகாஷாக அப்படி மணையக இவ பிரணயம் ந அவகணயந்தி. அங்க வந்து அதாவது சேதனத்துவம் இல்லாமல் இருந்தாலும் பிரகிருஷ்ட பிரகாஷாக ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கின்ற மணையக இவ, மணிங்கிறது பிரகாசத்தை கொடுக்கும், ஆனா அதுக்கு சேத்தனத்துவம் இருக்கா, அதுக்கு ஒரு கான்சியஸ்ங்கிறது இருக்கா? இல்லையே.
சூரியகாந்த மணியா இருக்கட்டும், சந்திரகாந்த மணியா இருக்கட்டும், சூரியனுடைய ஒளி விழும்போது அந்த சூரியகாந்த மணியில அப்படி ஒரு பிரகாசம் வருதுங்கிறா. அதே மாதிரி நீங்க ஒரு பெரிய ஒரு டைமண்ட் சாலிட்டரை கொண்டு வந்து ஒரு இருட்டு ரூம்ல வைங்களேன், அந்த அந்தகாரத்தை போக்கடிக்கிற மாதிரி அந்த மணிக்கு பிரகாசத்துவம், ஸ்வயம் பிரகாசத்துவம்ங்கிற ஒரு 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 குவாலிட்டி இருக்கே வழிய அதுக்கு சேத்தனத்துவம்ங்கிற ஒரு குவாலிட்டி கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இந்த நாட்டுல என்ன அப்படின்னா, பிரகிருஷ்ட பிரகாஷாக அவ ரொம்ப பாப்புலரா இருக்கலாம், ஆனா சைத்தன்யஹீனாக ஒரு ஹியூமனிட்டி அந்த சென்ஸே இருக்காது. யாரு போல அப்படின்னா மணையாக இவ. எப்படி சமுத்திரத்துல மணிகள் பிரகிருஷ்ட பிரகாஷாக அபி மணையாக சைதன்யஹீனாக பவந்தி, அந்த மாதிரி தேசே என்ன ராஜ்யே என்ன அப்படின்னா சை பிரகிருஷ்ட பிரகாஷாக அபி ஜனாக சைதன்யஹீனாக பிரணயம் ந அவகணந்தி. பிரணயம்னா ஸ்னேகம். அவளுக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டி, ஒரு ஒரு ஸ்னேகபாவமே இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டரி கிரவுண்ட்ஸ்ல யோசிக்க தெரியல. சைதன்யஹீனாத்து ந பிரணய ந ஸ்னேகா ஸ்னேகோப்பி ந வர்த்தது. எது போல அப்படின்னா சமுத்திரத்துல இருக்கிற மணிகள் போல. அந்த மணிகள்ங்கிறது பிரகாசத்தன்மையோட இருக்கே தவிர அதுல ஒரு சேத்தனத்துவம்ங்கிறது கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் கேச்சித் பங்குராகா தரங்காகா இவ பவந்தி. சிலவைகள் பங்குராகானா அழிகின்ற நசுங்கி போற நாசமாகிற, தரங்காகனா உங்களுக்கு வேவ்ஸ், அது போல சில பேர் இருக்கா. மேலோங்கி வருவா, ஆனா வந்து எப்படி வந்து தரங்கங்கள் வந்து மேல வந்துட்டு அப்படியே அமுங்கி போயிடுமோ அந்த மாதிரி சில பேர் ராஜ்யத்துல இருப்பா. இவர் வந்து இது ரெண்டே ரெண்டு தான் கொடுக்குறார் ராஜ்யத்துக்கு, அப்புறம் அப்படியே அடுத்ததுக்கு மூவ் ஆயிடுறார். சரியா? சரியா? எஸ் மேம். तदेवम् एवं विधे परस्पर नैरपेक्षेण अपि अनर्थहेतुना वयो विभव विद्यादीना समवाये यथा मदिरा इव वामलोचना न उन्मादयन्ति, मृगया संगा न हृदयम् அங்காரயந்தி. अंगारयन्ति, दम्भवृत्त्या न विप्रलम्बं संभावयन्ति, वस्तुस्वरूप तिरोधायकः अंधकार इव विवेकी न अंधयति, न लोभः परिहास्यतां नयति, मत्सरः न कुत्सयति, कृपणभावः न स्पृशति, न अहङ्कारः कलङ्कयति, विद्या न नर्तयति, प्रमादो न अवसादयति, पिशाचि वा अलसता न अभिक्रामति, वृथा चेष्टा न कदर्थयति, पैशून्यं न प्रसरति, द्रोह न मोहयति, वाक्पारुष्यं न पुष्यति, यथा च प्रजा न क्षीयन्ते, मित्राणि न शुष्यन्ति, दुर्जना न वर्धन्ते, अर्तिनः न कदर्थ्यन्ते, दुर्वृत्ता न विलसन्ति, दुर्वृत्ता न विलसन्ति, महासाहसिका न प्रसरन्ति, तस्करा न प्रतपन्ति, तथा यथेताः. ஆமா. சோ ததா யதேதாக யதா இதெல்லாம் நான் பவந்தி அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். யதேதாகனா பிரயதேதாகான்னு அர்த்தம், பிரயத்தனம் பண்ணணும்னு அர்த்தம். என்ன அப்படின்னா தது ஏவம் விதே பரஸ்பர நைரபேக்ஷேனாபி அனர்த்தஹேதூனாம் வயஹ விபவ வித்யாதீனாம் சமவாயே. சோ இது ஒண்ணும் ஏவம் விதே இவ்வாறாக பரஸ்பர நைரபேக்ஷன்யாபி ஒண்ணுத்துக்கும் ஒரு பரஸ்பர அபேக்ஷா, ஒரு கனெக்ஷன் இல்லாட்டிலும் வயக வயசு, விபவம் சொத்து, வித்யா அந்த வித்யா கர்வம்னு வச்சுக்கோங்க, இதனுடைய அனர்த்த ஹேத்துனாம், அதுக்கு அட்ஜெக்டிவா வருது. இந்த மாதிரி அனர்த்த ஹேத்துகளினுடைய சமவாயம்னா சேர்க்கை. அதான் படிச்சோம் இல்லையா? அபிநவ கர்ப்பேஸ்வரத்துவம், அபிநவ யௌவனத்துவம், அப்பிரதிம ரூபத்துவம், அமானுஷ சக்தித்வம், ஏகைக்கம் அப்படி அனர்த்தஹேதோஹோ கிமுத சமவாயன்னு படிச்சோம் காதம்பரியில. சோ அந்த மாதிரி ததேவம் விதே பரஸ்பர பேக்ஷேனாபி ஒண்ணுக்கு ஒட்டிக்காம இருந்தாலும் வயோ விபவ வித்யாதீனாம் அனர்த்தஹேதூனாம் சமவாயே, இந்த வயசு, விபவம் சொத்து, வித்யாதீனாம் வித்யா முதலியவைகளுடைய அனர்த்தஹேதூனாம் அனர்த்தத்துக்கு காரணமாக உள்ள இவைகளினுடைய சமவாயே மொத்தம் இருக்கிறதுல
யதா யதா உனக்கு அட்டாக் ஆகாம இருக்கோ ததா பிரயத்தேதாக நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். உன்னை எப்படி அஃபெக்ட் பண்ணாம இருக்கோ அப்படி நீ முயற்சியை செய் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். என்ன பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, மதிராயிவ வாமலோச்சனாக ந உன்மாதயந்தி. மதிராகான்னா உங்களுக்கு இந்த லிக்கர், மதுபானம். அது போல வாமலோச்சனாகனா ஸ்திரீகள்னு அர்த்தம். அழகான கண்களை உடையவள், சரியா? அந்த வாமலோச்சனாகா மதிராகா இவ வாமலோச்சனாகா. ஒரு லிக்கருக்கு என்ன ஒரு இன்டாக்சிகேஷன் இருக்குமோ அந்த மாதிரி மயக்கக்கூடிய ஸ்திரீகள் உன்னை ந உன்மாதயந்தி. அந்த மாதிரி பிரயத்தேதாக, அந்த மாதிரி நீ நடந்துக்கோ. புரியுறதா? யதா ஏதாக வாமலோச்சனாக துவாம் ந உன்மாதயந்தி ததா துவம் பிரயதேதாக யதேதாக. சரியா? ஒன்னொன்னுலயும் நீங்க அதை கொண்டு போய் சேர்த்துக்கணும். மிருகயா ஆசங்காக ந ஹிருதயம் அங்காரயந்தி. அங்காரயந்தினா அங்காரம்னா கரின்னு அர்த்தம், கோல்னு அர்த்தம். சரியா? மிருகயானா வேட்டை. மிருகயா சங்காக மிருகயா மிருகயாயை ஆசங்கா. சோ அந்த மிருகயாயாம் ஆசங்கா, அந்த ஹண்டிங்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறது, ஒரு சம்சர்க்கம்ங்கிறது ந ஹிருதயம் அங்காரயந்தி, ஹிருதயத்தை மலினப்படுத்தக் கூடாது. அந்த மாதிரி அப்படின்னா யூ ஷுட் நாட் பி அதிலே சதா சர்வ காலமும் ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ல ஒரு ராஜா ஈடுபட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து இஸ் பார்ட் ஆஃப் இஸ் விலாசம். அது வந்து இட் இஸ் நாட் த மெயின் ரோல் ஆஃப் அ கிங், இல்லையா? சோ அந்த மிருகயாயாம் அசங்காஹா அதனுடைய அதுல இருக்கிற ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது ந ஹிருதயம் யதா ந அங்காரயந்தி ததாத்வம் யதேதாஹா. சரியா? ஹண்டிங் பண்ணு, ஆனா சதா சர்வகாலமும் ஒரு ராஜா கார்த்தால எழுந்து பல்ல தேய்ச்சிண்டு குதிரையை எடுத்துட்டு காட்டுக்கு போய் ஹண்ட் பண்றேன்னு பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு பிராணிகளுக்கு ஒரு டார்ச்சரை கொடுக்கறது, இன்னொன்னு ராஜா அப்புறம் ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது எப்ப பண்ணுவான், இல்லையா? அந்த மாதிரி நீ வந்து பிரயத்தனத்தை பண்ணு. தம்பவிருத்தயா ந விப்ரலம்பம் சம்பாவயந்தி. தம்பவிருத்திகி அப்படின்னாலே கபட விருத்தையா, ரொம்ப ஒரு கெட்ட புத்தியோட இருக்காள அவள். அந்த தம்பவிருத்தையா உன்னை உன்னிடத்தில் ந விப்ரலம்பம் அப்படின்னா சீட்டு, வஞ்சன புத்தி. சோ அந்த வஞ்சனத்தை உன்கிட்ட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி துவம் பிரயதேதாக. அதுக்கப்புறம் வஸ்து ஸ்வரூப திரோதாயக அந்தகாரக இவ அவிவேகன்னு போட்டுக்கோங்க, அப்பதான் அங்க சரி வரும். விவேகன்னு அந்த யத்தின்னா சரி வரல. சோ ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்து ஸ்வரூபத்தை திரோதானம் அப்படின்னாலே மறைக்கிறதுன்னு அர்த்தம், இல்லையா? சோ அந்த வஸ்து ஸ்வரூபத்தை மறைக்கின்ற ஒரு அந்தகாரம் போல ஒரு ஒரு வஸ்து ஒரு ரூம்ல இருக்கு, ஆனா வந்து கும்மு இருட்டு, கரண்ட் போயிடுது. சோ அந்த வஸ்துவை மறைக்கக்கூடிய விஷயம் அங்க எதுனா அந்த அந்தகாரம். அந்த அந்தகாரத்தை போல கரெக்டான இருக்கின்ற அவிவேகா, ரொம்ப ஒரு விவேக புத்தி இல்லாதவாளால ந துவாம் அந்தயதி, அவ வந்து உன்னை வந்து மறைக்க வைக்க. எப்படி வந்து இருட்டானது, சோ இங்க வந்து அந்தகாரக அவிவேகா இவ. சரியா? அந்தகா அவிவேகா அந்தகாரக இவ. யார் ஒருத்தருக்கு விவேக புத்தி இல்லையோ அவ வந்து இருட்டு போல. இந்த அந்தகாரம்ங்கிறது என்ன பண்றது? ஒரு வஸ்து ஸ்வரூபத்தை, ஒரு வஸ்துவனுடைய ஆகாரத்தை அது அப்படியே திரோதானம் பண்ணிடுறது, மறைச்சுடுறது. அந்த மாதிரி இந்த அவிவேகா, விவேகம் இல்லாத புத்தியோட இருக்கிறவா உன்னை ந அந்தயதி, அவ உன்னை அந்தனம் பண்ணக்கூடாது, உன்னை பொட்டையாக்க கூடாது. புரியுறதா? உன்னுடைய ஒரு தாட் ப்ராசஸையோ நீ பாக்குற அப்ரோச்சையோ அவ வந்து கன்சீல் பண்ணக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரி துவம் பிரயதேதாகான்னு கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். சரியா இருக்கா? ஏன்னா விவேகான்னு போட்டா எனக்கு தெரிஞ்சு இது ஒட்டல, இல்லையா? அவிவேகானாலே விவேகரஹிதா புத்திஹி, யாருக்கோ அப்படிப்பட்டவா நத்வாம் அந்தயதி, ஒன்ன அந்தனம் பண்ணக்கூடாது, இல்லையா? புரியுறதா எல்லாருக்கும்? Could it not be உங்க உன் விவேகத்தை அந்த காரம் பண்ணக்கூடாதுன்னு? அந்த அப்ப உன்னோட விவேகத்தை பிளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு இந்த விவேகம் வச்சுட்டாக்க விவேகத்தை தவ ஓகே. விவேக ந அந்தயதி. விவேகா ந அந்தயத்தின்னா விவேகத்தை ந அந்தயத்தின்னு கர்மால வர வேண்டாமோ, இல்லையா? They should அந்த not overshadow your intelligence அப்படிங்கிற மாதிரி. ம்
சரி சரி. ஓகே. அப்புறம் ந லோபः பரிஹாஸ்யதாம் நயதி. சோ உன்னுடைய லோபத்தன்மை, லோபஹா கிரீடினஸ் அப்படிங்கிறது பரிஹாஸ்யதாம் ந நயதி. அந்த ஒன்னாத அந்த அந்த லோபத்தன்மைங்கிறது மத்தவாளுக்கு சிரிப்புக்கு கேலிக்கு விஷயமாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி எதயதாக. மத்சரஹ ந குத்சயதி. மத்சரஹ அப்படிங்கிறது பொறாமை. அந்த பொறாமை அப்படிங்கிறதும் ந நிந்தயதி, எல்லாராலையும் நிந்திக்கப்படுற மாதிரி ஆகக்கூடாது. கிருபணபாவக ந ஸ்பிருஷதி. கிருபணபாவகனா மைசர்லி, ஸ்டிஞ்சியா இருக்கா பார்த்தேடா, அந்த கிருபணஸ்ய பாவக, அந்த கிருபண பாவம்ங்கிறது உன்னை தொடக்கூடாது. அந்த மாதிரி யதேதாக. ந அகங்காரக கலங்கயதி. அகங்காரம்ங்கிறது உன்னை கலங்கப்படுத்தப்படாது. ததா யதேதாக. வித்யான நர்த்தயதி. வித்யாங்கிறது நாலேஜ். நாலேஜ் வந்துடுதுன்னு உடனே உன்னை ஆட்டி வைக்க கூடாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரக்கூடாது. பிரமாதக ந அவசாதயதி. சோ பிரமாதகன தவறு, அந்த தவறானது உன்னை நாசப்படுத்தக்கூடாது. அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கை நான் பண்ணிட்டேன், அது வந்து டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சுடுத்துங்கிற ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாது. ஸோ பிஃபோர் திங்க் டூயிங் அ ஒர்க் திங்க் ட்வைஸ்ன்னு அர்த்தம். பிரமாதகன தவறுன்னு அர்த்தம். ந அவசாதயதி, ஒன்னன நிந்தயதி. ஓகேவா? நாசயதி, சாரி. பிசாச்சி இவ அலசதா ந அபிக்கிராமதி. ஒரு பிசாச்சு வந்து எப்படி ஒருத்தனை ஆக்கிரமணம் பண்ணிக்குமோ, அட்டாக் பண்ணுமோ, அந்த மாதிரி அலசதா அப்படின்னா சோம்பேறித்தன்மை, லேசினஸ் அப்படிங்கறத ஒன்ன அட்ராக்ட் பண்ணக்கூடாது, உன்னை அட்டாக் பண்ணக்கூடாது. விருதா சேஷ்டாக ந கதர்த்தயதி. ஸோ வந்து விருதா சேஷ்டாக, விருதானா வேஸ்ட், வேஸ்டாக வியர்த்தமா பண்ற ஒரு 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 விஷயம் அப்படிங்கிறது உனக்கு வந்து ஒரு கதர்த்தயத்தினா ஒரு ட்ரபிள், ஒரு ஃபெயிலியரா முடியக்கூடாது. பைஷுன்யம் ந பிரசரதி. பைஷுன்யம்னா கலதா, அந்த பேட் துஷ்டத்தனம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. துரோக ந மோகயதி. உனக்கு அந்த துரோகம்ங்கிறது உன்னை மோகத்துக்கு உட்படக்கூடாது. வாக்பரு பாருஷ்யம் ந புஷ்யதி. வாக்பாருஷ்யம்னா ஹார்ஷ்னஸ் இன் யூர் வேர்ட்ஸ். அது வந்து ந வளரக்கூடாது, ஜாஸ்தி ஆகக்கூடாது. யதாச்ச பிரஜாஹா ந க்ஷீயந்தே. உன்னுடைய பிரஜைகள் குறைஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இந்த நாடு சரியில்லை, நாங்க வேற நாட்டுல போய் செட்டில் ஆறோம் அப்படின்னு யாரும் இங்க இருந்து கிளம்பி போகக்கூடாது. மித்ராணி ந சுஷ்யந்தி. சுஷ்யம்னா வாடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? மித்திரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாடக்கூடாது அப்படின்னா அவளும் குறையக்கூடாது. துர்ஜனாகா ந வர்த்தந்தே. கெட்டவா வந்து ஜாஸ்தி ஆகப்படாது. அர்த்தினக ந கதர்த்தியந்தே. அர்த்தினகனா அர்த்தி, யார யாச்சகம் வராளோ அவ வந்து துக்கத்துக்கு உட்படக்கூடாது. அப்படின்னா யூ ஷுட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபை தம். ஓகேவா? துர்விருத்தாக ந விலசந்தி. கெட்ட ஹேபிட்ஸ் வந்து ஷைன் ஆகக்கூடாது. மகா சாகசிக்காக ஆர் துர்விருத்தாக, கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவா ஷைன் ஆகக்கூடாது. மகா சாகசிக்காக ந பிரசரந்தி. மகா ஒரே பெரிய ஒரு சகசா குர்வந்தி இது சாகசிக்காக, ஒரே சாகசம் பண்றானோ அப்படி இருக்கிறவா அவளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகக்கூடாது. தஸ்கராக ந பிரதபந்தி. சோ பிரதபந்தி அப்படிங்கிறது ந பாதந்தேன்னு அர்த்தம். சோ தஸ்கராகனா திருடர்கள்னு அர்த்தம். திருடர்கள் உனக்கு ஒரு பாதகத்தையும் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி யதா இதெல்லாம் நடக்குமோ ததா துவம் பிரயதேதாக. சரியா? சரியா இருக்கா? அப்புறம் மேல अपि च भुवनव्यापिभिः स्वकीर्तिराजहंसैः समुन्मूल्य विद्विषा च चामरमृणालजालकं ம் निर्वापय परेषां प्रताप தனூன பாதம், प्रतापतनूनपातं இல்ல பிரதாப स्तम्भय தனூன பாதம். प्रतापतनूनपातं ம் स्तम्भय वैरिणाम् अज्ञावचनानि ம் क्षपय ஆக்ஞாவச்சனானி. ஸ்தம்பய आज्ञा வைரிணாம் ஆக்ஞாவச்சனானி. क्षपय विपक्षक्षमाभृतां पक्षान् ஆ सम्मार्ज्य तेषां महान्तं महाअङ्कार இல்ல हालाहलं இல்ல, மகாந்தம் அகங்கார ஹாலாஹலம். महान्तम् अहङ्कार हालाहलं ம் दुरवगाह तमेषु गुरु ம் अष्टादश தசசு ஏவ. ம் अष्टादशसु एव தீபேஷு. द्वीपेषु इव ஆ तीर्थेषु ஏஷு विजयस्तम्भानिव यूपान् சமாரோபய समारोपय आचल அச்சலானிவ अचलानिव சாரான்னு இது अचलानिव சமவித. चारानिति समभिधाय व्यरमत् ஒரே தடவை படிச்சு விடுறேன் நானு. அபிச்ச प्लीस् புவன வியாபிபிஹி ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹி சமுன்மூலய வித்விஷாம் சாமர மிருணால ஜாலகம்
நிர்வாபய பரேஷாம் பிரதாப தனூனபாதம் ஸ்தம்பய வைரிணாம் ஆக்ஞாவச்சனானி க்ஷபய விபக்ஷ க்ஷமாவிருதாம் பக்ஷான் சம்மார்ஜய தேஷாம் மகாந்தம் அகங்கார ஆலாஹலம் दुरवगाहमतेषु सारी दुरवगाह तमेषु अष्टादशसु एव द्वीपेषु इव तीर्थेषु विजयस्तम्भानिव यूपान् समारोपय अचलानिव चारान् इति समविधाय व्यरमत् व्यरमत्னா விரமதி விரமத்து நிறுத்தி நூட்டார் அவருடைய பேச்சை யாரு நம்ம புத்திநிதிங்கிற அந்த அமைச்சர் வந்து நிறுத்தி நூட்டார் இதை சொல்லிட்டோம் அப்பிச்ச மேலும் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றார் அபிச்சா மேலும் புவன வியாபிபிகி ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹி புவன வியாபிபிகி புவனம்னா உலகம் உலகத்துல வியாபிச்சிருக்கின்ற ஸ்வசிய கீர்த்தி ராஜஹம்சைஹி அவனுடைய தன்னுடைய கீர்த்திங்கிற ஒரு ராஜஹம்சம்ங்கிறது அன்னபக்ஷிகள் இல்லையா சிரேஷ்டமான அன்னபக்ஷிகள் அவைகளினால அந்த அந்த ஸ்வகீர்த்திரேவ ராஜஹம்சாகா ரூபகாலங்காரம் அவனுடைய கீர்த்தியே இங்க வந்து ஒரு ராஜஹம்சமா இருக்கு அப்படிப்பட்ட அந்த ராஜஹம்சங்களினால் வித்விஷாம் எதிரிகளினுடைய சாமர மிருணால ஜாலகம் சோ வந்து சாமரத்தினுடைய அந்த சாமரம் என்கின்ற மிருணாலம்னா தாமர தண்டு அதனுடைய ஜாலகம்னா கூட்டம் அதை சமுன்மூலைய அதை வந்து போக்கடிச்சிடும் எப்படி வந்து ராஜஹம்சங்கள் தாமரதண்ட இருக்கிறத கொத்தி 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 சாப்பிடுமோ அதே மாதிரி இவனுடைய ஒரு கீர்த்திங்கிறது எதிரி ராஜாக்களினுடைய வெஞ்சாமர கொடின்னு தானே சொல்றோம் வெஞ்சாமரம்ங்கிறோம் கீர்த்தியும் வெண்மை சோ இவனுடைய ஒரு கீர்த்தியானது அந்த சாமரத்தினுடைய வெஞ்சாமர கொடியினுடைய கீர்த்திய போக்கடிச்சிடும் புரியுறதா எது போல அப்படின்னா இந்த ராஜஹம்சங்கள் எப்படி அந்த மிருணால ஜாலகத்தை கம்ப்ளீட்டா மூலையத்தையோ அது போல சரியா அந்த மாதிரி சமுன்மூலைய நீ கம்ப்ளீட்டா அழிச்சுடு அப்படின்னு இவர் சொல்றார் சோ புவனவியாபிபிகி ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹி ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹிக்கு அட்ஜெக்டிவ் புவனவியாபிபிகி ஸ்வகீர்த்திரேவ ராஜஹம்சாஹா தைஹி ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹி ரூபகலகாம் அவனுடைய கீர்த்தியே ராஜஹம்சங்கள் போல ஹம்சங்கள்னா ஸ்வான்ஸ் ராஜஹம்சங்கள்னா அதுல சிரேஷ்டமான அன்ன பட்சிகள் அவைகள்லாம் மானசரோவர் லேக்ல தான் இருக்கும்வா ஏன்னா அவைகள் வந்து கரெக்டா அந்த லாக்டோமீட்டர் மாதிரி பாலையும் ஜலத்தையும் பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு இது இங்க இருக்கிற தங்க தாமர தண்டை தான் அவைகள் சாப்பிடுமா அந்த மாதிரி உங்களுக்கு மேகதூதத்துல வர்ணனை இருக்கும் ஸ்வகீர்த்தி ராஜஹம்சைஹி அம்சங்களினால் வித்விஷாம் எதிரி ராஜாக்களினுடைய சாமர மிருணால ஜாலகம் சாமரமேவ மிருணால ஜாலகம் சாமர மிருணால ஜாலகம் ஜாலகம்னா கூட்டம்னு அர்த்தம் சமூகம்னு அர்த்தம் அதை சமுன்முலைய அதை வந்து கம்ப்ளீட்லி பேத்தெடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு அவனை பார்த்து சரியா நிர்வாபய பரேஷாம் பிரதாப தனூன பாத்தம்னா அக்னின்னு அர்த்தம் அக்னிக்கு தனூன பாத்தகான்னு பேரு சரியா பிரதாபமேவ தனூன பாதம் அந்த பிரதாபம்ங்கிற ஒரு பரேஷாம்னா இன்னொருத்தரனுடைய எதிரி ராஜாக்களுடைய பிரதாபம் என்கின்ற ஒரு அக்னியை அணைச்சுடும் நிர்வாபய சரியா அப்புறம் வைரினாம் ஆக்ஞாவச்சனானி ஸ்தம்பய வைரினா எதிரிகளினுடைய ஆக்ஞாவச்சனம்னா கட்டளைகளை ஸ்தம்பய அப்படின்னு நிறுத்திடுவோம் அவங்க ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு போஸ்ட் ஆர்டர் ஒண்ணு போட்டு நம்ம ராஜ்யத்துக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒரு மூவி வந்தா இப்ப நிறுத்திடுறாலும் அந்த மூவியை வந்து தேட்டர்ல ரிலீஸே ஆகப்படாதுன்னுட்டோம் அந்த மாதிரி ஸ்தம்பனம் பண்ணிடுறான் அந்த மாதிரி வைரினாம் ஆக்ஞாவச்சனானி எதிரி ராஜாக்களினுடைய அந்த ஆக்ஞாவச்சங்கள் அந்த கட்டளைகளை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னா யூ டேக் த அல்டிமேட் அத்தாரிட்டி டு ஸ்டாப் எவ்ரிதிங் அர்த்தம் புரியுறதா விபக்ஷ க்ஷமாபிருதாம் பக்ஷானு க்ஷபய விபக்ஷனா பக்ஷம்னா நிறைய அர்த்தம் இருக்கு பக்ஷம்னா சைடுன்னு அர்த்தம் பக்ஷம்னா விங்ஸ்ன்னு அர்த்தம் சரியா தர்க்கத்துல எடுத்துட்டேன்னா பக்ஷம் அப்படின்னா எதை வந்து சாதிக்கணுமோ அந்த சாத்தியம்ங்கிறது எங்க இருக்கோ அதுதான் பக்ஷம் சரியா அந்த மாதிரி இங்க விபக்ஷம் அப்படிங்கிறது பக்ஷம்ங்கிறது சேம் சைடு விபக்ஷம்ங்கிறது ஆப்போசிட் சைடு எனிமி விபக்ஷமாபிருதாம் எதிரி ராஜாக்களினுடைய பக்ஷானு அவளை சேர்ந்த அந்த அலையன்ஸ் வச்சுட்டு இருப்பாளோனோ ஆலீடு ராஜா இருப்பாளோனோ அவளை க்ஷபய அவளை அழிச்சுடும் அப்புறம்
மகாந்தம் அகங்கார தேஷாம் மகாந்தம் அகங்கார ஹாலாஹலம் சம்மார்ஜய, அவளுடைய பெரிய அகங்காரமேவ ஆலாஹலம், அந்த அகங்காரம்ங்கிற ஒரு விஷத்தை, அலாஹல விஷத்தை சம்மார்ஜய நல்லா கிளீன் பண்ணிடும். அந்த விஷத்தெல்லாம் போக்கடிச்சிடும் அப்படின்னா அகங்காரத்தை போக்கடிச்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் துரவ துரவகாஹ தமேஷு அஷ்டாதசசு இவ த்வீபேஷ்விவ தீர்த்தேஷு விஜயஸ்தம்பான் இவ யூபான் சமாரோபய அச்சலானிவ சாரான் சமாரோபய இதி சமபிதாய விரமத். இந்த சமாரோபயங்கிறது இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கோங்க, சரியா? துரவகாகதம் தமேஷு அப்படின்னா முழுக முடியாத, இம்மர்ஸ் ஆக முடியாத. அவகாகனம்னா அவகாகதே அப்படின்னா இம்மர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜலத்துல வந்து அவகாகனம் பண்றோம்னு சொல்றோமோனோ, உள்ள போய் மேல வருது. துரவகாகம்னா உள்ள இறங்க முடியாத இந்த அஷ்டாதசசு இவ த்வீபேஷ்விவ. சோ வந்து தீர்த்தேஷு, இந்த தீர்த்தஸ்தானங்களில், எந்த தீர்த்தஸ்தானங்கள்? இந்த த்வீபங்கள், த்வீபங்கள்னா ஐலாண்ட்ஸ். அவைகள் எது அப்படின்னா 18 18 த்வீபங்கள்ல இருக்கின்ற தீர்த்தங்களில், அந்த ஜலங்கள்ல என்ன அப்படின்னா தீர்த்தேஷுன்னா க்ஷேத்ரேஷுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடங்களில் விஜயஸ்த் யூபானு சமாரோபய, விஜயஸ்தம்பானிவ யூபானு. யூபானுனா யூபாய தாருன்னுவா, இந்த ஹோமங்கள்ல வைக்கிற அந்த கட்டைக்கு யூபம்னு பேரு. சோ யூபானு விஜயஸ்தம்பானு இவ யூபானு இது சொல்றோம் இல்லையா, துவஜஸ்தம்பம்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு விஜயஸ்தம்பம், விஜயத்தை ஸ்தம்பம்னா தூணு, விஜயஸ்தம்பம் அப்படின்னா அந்த அந்த விஜயத்தூண்கள் எது போல? யூபா விஜயஸ்தம்பானேவ யூபானு, வெற்றி ஸ்தம்பங்களை போல யூபங்களை சமாரோப்பைய அங்க ஆரோபணம் பண்ணிடும், அங்க வச்சிடும். அதுக்கப்புறம் சாரானு அச்சலானிவ சாரானு அப்படின்னா, சலஹா அப்படின்னா அச்சலகனா மலைகள்னு அர்த்தம். என்ன சலந்தி இது அச்சலாகா, ஒன் ஹூ டசன்ட் மூவ் இல்லையா. சோ அச்சலானிவ சாரானு அப்படின்னா யாரு வந்து ஸ்கிப் ஆகி அதர் சைடு, அதாவது இங்க 10 ரூபா கொடுத்தா அங்க போய் ஓட்டு போடுறது, அப்புறம் அங்க 1000 ரூபாய் கொடுத்தா இங்க வந்து ஓட்டு போடுறது, அந்த மாதிரி இல்ல. ஸ்திரானு சாரானு, இவனையே பிடிச்சுட்டு இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமான லாயல் ஸ்பைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட சாரானையும் அவளையும் சமாரோப்பைய அங்க ஏத்திவை. இது சமயனா சமாரோ அச்சலானிவ சாரான எங்க கொண்டு போய் சேர்ப்பேள் இல்லையா. இதி சமபிதாய இதி உக்துவா, இந்த மாதிரி பேசிட்டோ சக முட்டிநிதிஹி மந்திரி அவர் வந்து வியரமது நின்னுட்டார், பேச்ச நிறுத்திட்டார். சரியா? வீரம் தாத்து வியரமது. ஓகேவா? ஒரு கொஸ்டின். ஆ விபக்ஷ க்ஷ்மாபிருதாம் பக்ஷான்னு தான் டிஸ்ட்ராய் பண்ணுன்றாரே தவிர வை டஸ்ன்ட் ஹி ஆஸ்க் விபக்ஷ க்ஷ்மாபிருதானே அவர் டிஸ்ட்ராய் பண்ணுன்னு? அவ கூட இருக்கிறவன் அழிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சுடலாமே. ஓகே. அதாவது 1 to 1ல இவன் அடிச்சுடுவான். 1 to 5ல இருக்கும் போது முதல்ல அந்த 4 அடிச்சுட்டா அந்த 1 ஈஸியா ஓகே அடிச்சுடுவான். சரி. என்ன பதிலுதான் இதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதுதான், அவர் இந்த அர்த்தத்துலதான் சொல்றாருன்னு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதிரிய அழிக்கிறத விட எனக்கு என்ன விட்டுட்டு அவன் கிட்ட போய் சேர்ந்த பாரு, அவனைதான் முதல்ல அழிப்பான் இல்லையா. புரியுறதா? என் பட்சத்தை விட்டுட்டு அவன் பட்சம் ஸ்ட்ராங்னு அங்க போய் சேர்ந்த பத்தியா, அந்த எதிரிய விட ஃபர்ஸ்ட் நான் யார அழிப்பேனா, என்ன வீக்குன்னு நினைச்சுட்டு ஒருத்த அங்க போய் சேர்ந்துட்டான் பாருங்க, அவன் மேலதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதான். சோ இதோட இந்த பாடம் முடிஞ்சு விடுத்து குமார சிக்ஷணம்.